இந்த வாராகி தரும் நல்ல நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீ தொலைத்து விடாதே. நீ இப்பொழுது செய்யலாமா, அப்போது செய்யலாமா, அல்லது வேண்டாமா, இரண்டாம் பட்சமாக வைத்து கொள்ளலாமா என்று பல்வேறு குழப்பங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ மனதில் போட்டு ஒரு விஷயத்தை குழப்பிக்கொண்டு இருக்கும் இந்த நிலையிலே உன்னை விட்டு பிரிந்தவர் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மை உனக்கு புரியும் நேரம் வந்துவிட்டது. யார் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்ற விதி ஒரு போன போக்கில் நீ மனம் போய்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளையை நான் அப்படி உன்னை விட முடியாது அல்லவா? யார் என்ன நினைத்தாலும் உனக்கு அது பாதிக்காதுதான். ஆனாலும் சில விஷயங்களின் உண்மை தெரிந்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி சொல்ல போகிறேன். நீயோ நினைக்கலாம், அவர் என்னை புரிந்து கொள்ளாமல் தானே பிரிந்து விட்டு சென்றார், அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, புரிகின்ற காலமும் இங்கு உன்னிடம் வருகின்ற நேரமும் வந்துவிட்டது. காலமும் நேரமும் கைகூடி வரும்போது யார் தடுத்தாலும் சரி, அந்த யமனை தடுத்தாலும் சரி, உனக்கு தர வேண்டியதிலிருந்து நான் விலக மாட்டேன். என் வாக்கு பொய்க்காது என்று தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட சத்தியத்தின் உண்மையை உனக்கு நான் உணர்த்தத்தான், அந்த சத்தியத்தின் உண்மையை உனக்கு நிரூபித்து காட்டுவதற்குத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். அவர் உன்னை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். உன் சூழல்களை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஐயோ, நாம் அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை இங்கு கொடுத்து விட்டோமே, நாம் கஷ்டத்தையும் கண்ணீரையும் அவருக்கு வர வைத்து விட்டோமே என்று இப்பொழுது மனமருந்தியும் திருந்தியும் விட்டார். இனியும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையே, நீ வாழ்க்கையின் உச்சத்தை அடையத்தான் போகிறாய். என் பாதத்தில் தான் உன் பாதத்தை போட்டுவிட்டாயே. அதன் பிறகும் ஏன் நம்பிக்கை இல்லாமல் சில விஷயங்கள் செயல்படுகிறாய்? நான் தான் உன்னை சொல்லி இருக்கின்றேனே, என்ன நடந்தாலும் நல்ல நாளுக்காக நீ காத்திருந்தாய் என்று. அந்த நல்ல நாளானது இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது என்று. உன் வாழ்க்கையில் தேவையானதை தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகுத்தானே நீ என்னை சரணடைந்து இருக்கின்றாய். அதன் பிறகும் என் பிள்ளையை, என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாய். நான் நிதானமாகவே உன்னிடம் முடிவெடுத்து சொல்கிறேன். உனக்கு வர வேண்டியவர், உன்னிடத்தில் வர வேண்டியவர் இப்பொழுதே வந்து சேரத்தான் போகிறார். உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொண்டே இருக்காதே, உன்னையே நீ வருத்தி கொண்டு இருக்காதே. நான் இருக்கும்போது அதற்கான எந்த அவசியமும் கிடையாது. உன் வாழ்க்கையை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, என்ன மாயவளை நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உணரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. ஆகையால் உன் வாழ்க்கையை சுற்றி நடக்கும் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கண்ணீர் மல்கை கேட்கின்றாய், அடுத்தது என்ன தாயே நான் செய்ய போகிறேன் என்று. நான் தருவது ஒன்றே ஒன்றுதான், உனக்கு பிடித்த பொக்கிஷத்தை தான். அந்த பொக்கிஷம் உன்னிடம் வந்து சேரும்போது நான் உனக்காக பயணித்து கொண்டு இருப்பது நீ உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது. இனி ஒரு பொழுதேனும் கஷ்டத்தை நான் கொடுக்க போவதில்லை. என் குழந்தையே, நீ எதை பற்றியும் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. எதையுமே ஆழமாக சிந்திக்க வேண்டாம். இந்த தாய்தான் உனக்கு பதிலாக முடிவு எடுக்கின்றேனே, அதன் பிறகும் எதற்காக நீ சிந்திக்கின்றாய்? நான் உன் அருகில் இருக்கும்போது ஏன் இப்படி உன் மனம் இங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றது? சிந்தனை வேண்டாம் என் தங்கமே, உன் முடிவை என்னிடம் விட்டுவிடு. உனக்கு தேவையானதை நான் தருகிறேன். அவர் நல்லதை பற்றி மட்டும் நீ யோசிக்கும் போது அவர் உனக்கான நல்லதையும் யோசிக்கின்றார். இதோ உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். நீ நினைத்த காரியம் இங்கு நடக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு என்னை கடந்து விட்டு வா, நிச்சயம் வெற்றி உனது பக்கம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.